ஆண்டவர் அதுக்கு ஒரு நன்மை செய்கிறவர் எல்லாம் இருந்தாங்களா? அது போல செஞ்ச ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நல்லவர். உங்க அந்த சபைக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த உலகத்துல கடவுளே வந்து பிறந்தா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி பிறந்ததால என்ன ஒரு நல்ல செய்தின்னா, ஆதாமிலிருந்து இருந்து அந்த ஆதாம் காலத்துல இருந்து ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய கண்களை மூடும் பொழுது அவன் மரணத்துக்குள்ள போயிடுறான். மரணம்னா தெரியுமா? நித்திரைக்குள்ள போயிடுறான், நரகத்துக்குள்ள போயிடுறான் பெரியமானவர்களே. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதை மாற்றி கொடுக்கிறாங்க. கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார், நித்திய ஜீவனம் உண்டாக்குறார். ஆனால் ஒவ்வொரு இந்த செய்தியை சத்தியத்தை அறியாதவங்களுக்கு என்ன தெரியுமா? வாழ்நாள் முழுதும் சஞ்சலம் தான், வாழ்நாள் முழுதும் துன்பம் தான். யாரையாவது போட்டு ஏமா நல்லா இருக்கிறீங்களா? என்னங்க வாழ்க்கை, என்னங்க பண்றது, என் வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் ஏதோ பாவம் குடிக்கிற பழக்கம் இருக்கிறது போது நான் போய் 7 இடத்துல பொண்ணு கேட்டாங்க, என்ன 7 இடத்துல கட்டி கொடுக்கல, எதுவுமே கொண்டு போய் இந்த பாவி தலையில கட்டினாங்க, என்ன எல்லாத்தையும் விட்டு குடிச்சிருக்காங்க. நம்ம வேலையா இருக்கணும். ஆனா ஒவ்வொருத்தரும் பாக்குறப்போ சஞ்சலம் தான். மண்ணிலே மனித வாழும் கொஞ்சம் காலங்கள், மனிதரே உள்ளம் அதில் எதிர்பாருமே. மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மனிதரே உள்ளம் அதில் எதிர்பாருமே. கர்த்தருக்கு உண்டாகட்டும். மண்ணிலே இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் பிரியமானவர்களே. ஆனால் இந்த பாட்டுக்காரர் சொன்னாரு, சஞ்சலத்தின் பாதையிலே நெஞ்சம் நொந்த உள்ளம் நொந்த நெஞ்சங்களே, உங்க சஞ்சலத்தை எல்லாம் ஒருத்தர் மாத்த வரார். அவர்தான் ஆண்டவர் இயேசுபிரான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் நடுவிலே நான் சாட்சி சொல்றேன். எனக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக சென்னையில சைதாப்பேட்டையில வாலிபனா இருக்கும் பொழுது ஒரு வேலையும் கிடைக்கல. எங்கெங்கயோ சுத்தனங்க, போலீஸ்ல செலக்ஷன் ஆன, உருப்படல. அதுக்கப்புறம் துணி வியாபாரம் பண்ண, எங்க வீடு இந்த மாதிரி கொட்டா வீடுலாம் இருக்கும், இப்ப பில்டிங் ஆகி போச்சு. துணி வியாபாரம் பண்ண அதுவும் விற்காம போய் சிலர் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க, ரூபாய் கட்ட மாட்டாங்க. கடைசியில ஏங்க எதை தொட்டாலும் சாபமா இருக்குன்னு சொல்றப்போ ஜாதகத்தை போய் பாக்குறப்போ குரு இருக்க வேண்டிய இடத்துல சனியா இருக்குதுங்களா என்னுடைய ஜாதகத்துல. அப்ப அதை சொன்னோன்னே இதுக்கு என்னங்க பண்றது, நீங்க போய் நவகிரகத்தெல்லாம் சுத்துங்கன்னாங்க. நாங்க சுத்தி சுத்தி கும்பிட்டேங்க, கூட கொஞ்சம் சுத்திச்சு எனக்கு சனியை. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்படி கஷ்டப்படும் பொழுதுதான் ஒரு சாமியார் ஒருத்தர் பழக்கமானார் எனக்கு. அந்த சாமியார் பழக்கமான உடனே அவரு கூட நான் சேர்ந்துக்கின்னு அவருக்கு நான் சிஷியனா மாறினேங்க. அவருக்கு நான் சிஷியனா மாறி வேப்பனடிச்சு வீட்டு வாசலே கோயிலை கட்டி எல்லாருக்கும் மந்திரிச்சு இருந்தாங்க. ஆனா அப்ப ஒன்றும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை பெரியமானவர்களே. அப்பதான் ஒரு அம்மா சொன்னாங்க, எப்படிங்கிற தம்பின்னு விசாரிச்சாங்க. ஒருத்தரை கேட்கிறப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குங்க. படிப்புக்கு தகுந்த வேலை இந்த ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது பெரியமானவர்களே. படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த சம்பளம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது பெரியமானவர்களே. வேலைன்னு வெளிநாட்டுல கூட்டியும் போறோம், எதுவும் போய் என்ன பண்றான், பிச்சை எடுக்க விட்டுறாங்க இல்லைங்களா.
இல்லைன்னா பிளைட் ஏறதுக்கு முன்னாடி அவன் ஓடி போடுறான், எங்கன்னா ஓடி போடுறான், எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போடுறான் பெரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுது பெரியமானவர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் அவர் மேல் வைக்க வேண்டும் பெரியமானவர்களே? அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள். நம்மால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. நம்ம அவர் துட்டு கொடுத்து வாங்க முடியாது பெரியமான. வானம் என்றும் பூமி என்றும் யார் படைத்தது? மனிதன் வாழ வேண்டும் யார் கிடைத்தது? வானம் என்றும் கஷ்டத்தெல்லாம் சொன்னோன்னு ஒரு நாளைக்கு எங்க கூட சர்ச்சைக்கு வாங்கன்னு கூட்டாங்க. சர்ச்சையில உட்காந்து செய்தி கேட்டேன். அன்னைக்குதான் ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? இன்றைக்கு நீ மரித்தாயானால், இன்னைக்கு செத்துட்டா ஆத்துமா எங்க போகும்? மோட்சமா நரகமா என்ற செய்தி நான் கேட்டேன் பெரியமானவர்களே. பாவம் மன்னிக்கப்பட்ட பெரியமானவர்களே. நம்ம போட்டிருக்கிறோமே இந்த துணிகள் அழுக்கப்பட்டதுன்னா சோப்பு வாங்குறோம். கடை இருக்குதா? கடையில் என்ன சோப்பு வாங்குறோம்? ரின் சோப்பு, ஊர்வசி சோப்பு, ஏதோ ஒன்று வாங்கி தேய்ச்சி கீழ்ச்சி அடிச்சு போட்டு தூஞ்சி எடுத்து காலி பண்ணிடுறோம். நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் பெரியமானவர்களே. ஆனா உள்ளத்துக்குள்ள பாவம் இருக்கிறதா? நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டிய ஒரு தெய்வம் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தர். அவர் நாமம் பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார் பெரியமானவர்களே. சிறிதளவு வேறும் இருள் இல்லை. அவர் பொய் சொல்ல மாட்டார். மனம் மாற மனிதர் அல்ல பெரியமானவர்களே. அவரிடத்துல ஒரு சிறு பாவம் கூட இல்ல பெரியமானவர்களே. அவர்கிட்ட நம்ம போனோம்னா அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அவரை போல மாத்துறாங்க பெரியமாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாங்க. தாயை போல சேலை, அப்புறம் நூலை போல, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவரை போல அவரை ஏத்துக்கிட்டா அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே இறங்கும் பெரியமானவர்களே. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நான் அப்படின்னு உணர்ந்த பிறகு அவர்த்தெல்லாம் அறிக்கை செஞ்சேன். டிவி இல்லைன்னா சரி, இன்னொரு வீட்டுக்குள்ள போய் இப்படி திறந்து பாக்குறான், டிவிய பாக்குறோம். இவனும் கெட்டு அவனும் கெட்டு எப்படிங்கிறாங்க பாத்தீங்களா? எல்லா சமாச்சாரம் கத்து கொடுக்குறவன் தான் டிவி. கரெக்டுங்களா? இன்னைக்கு ரொம்ப பேர் ஊரே கெட்டு போட்ட காரணம் என்னங்க? டிவி தான். நிறைய நீங்க மறுக்கவே முடியாது பெரியமானவர்களே. நம் தோண்டு பசங்க கூட கெட்டு போகுது. இப்போ நம்ம தொண்டு தான் இருக்கும், அது கூட கெட்டு போகுது. ஏன்டா பீடி பிடிக்கிறேன்னா ஏன் தொட்டு நான் பிடிக்கிறேன்னு யாரு ஏன் விட்டு பிடிக்க முடியும்? அப்ப கெட்டு போகுது. மனுஷன் என்ன பண்றான்? தன்னோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அது எத்தமா என்ன பண்றான்? எத்தமா அங்க வைக்கிறான், எத்தமா சுட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு யார் தெரியுமா? நீ தான் குடிக்காரனாக்க அவனுக்கே தெரியல. ஒரு ஆளு குடிச்சிட்டு ரோட்ல போனான். அங்க ஒரு ரோடு வாட்ட ஒரு போண்டா கடை இருந்தது. ₹1 கொடுத்து போண்டா வாங்கினான். வாங்கி வாயில வச்சு கடிக்கிறப்போ இன்னொரு ஆள் வந்து தட்டி விட்டான், கீழே ஒண்ணு போச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு தேடி கீடி அதை எடுத்துட்டான். எடுத்து கடிக்கிற போறப்போ ஒரு மாதிரி ஒண்ணு கத்துறது. ₹1 கொடுத்து வாங்கிக்கிறேன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். வாய்க்கிட்ட எடுத்தும் போறான். அந்த போண்டா விற்கிறான்னு சொல்றாரு. திரும்ப சொல்றாரு, யோ உன் கையில இருக்கிறது போண்டா இல்லையா, தவறு பண்றாயான்னு சொல்ற. இவன் வந்து ஒரிஜினல் போண்டா கீழே போட்டுட்டு எத்த பிடிச்சிக்கிறாங்க, தவளைய பிடிச்சிக்கிறான். இது போல அது போல இருக்கு சமாச்சாரம். இன்னும் நிறைய சமாச்சாரம் இருக்குது பெரியமானவர்களே. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? ஏற்கனவே கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துக்கிறான். வீட்டுக்குள்ள வர்றப்போ குட்டி ஒண்ணு இருக்குது, அந்த ஜன்னலாண்ட மஞ்சளா இருக்குது. பார்த்தான், ஆஹா யாரோ ஒருத்தர் பாதி பீர் குடிச்சிட்டு மிச்சம் பீர் நமக்கு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்காம கூட கொடை வாயில ஊத்திட்டான். அது கக்கூஸ் கழுவுற தண்ணியாவது அதோட போட்டான் நாக்கு நேட்டி. இந்த அம்மா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, போறான்னு சொல்லிட்டு. ஆனா எங்க பைபிள்ல என்ன ஆண்டவர் சொல்றாரு, do
துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ.